அது அழகான ராமபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அன்னைக்கு நல்லாவே பொழுது போச்சு. ஊர்ல இப்ப ஆகாயத்துல இருக்கிற நிலாவோட வெளிச்சம் மட்டும்தான் இருந்துச்சு. ராமையாவோட வீடு இருட்டா இருந்துச்சு. வீட்ல சின்னதா ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு கூட எரியல. பகல் பூரா கொளுத்துற வெயில்ல வயல்ல கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் சேரா. அதே மாதிரி ரொம்பவும் அசதியோட ராமையா வீட்டுக்கு வரும்போது அவன் அப்படியே வாசல்லையே நின்னுட்டான். வீட்டுக்குள்ள இருந்து அவனுடைய வயசான அம்மாவோட இருமல் சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. ராமையா மெதுவா எழுந்திருச்சு உள்ள போனான். அப்போ வீட்டுக்குள்ள அவன் பொண்டாட்டி காந்தம்மா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. அடுப்புல சாம்பலை தவிர வேற எதுவுமே இல்ல. எந்த பாத்திரத்திலயும் எந்த ஒரு சாப்பாடும் இல்ல. ராமையாவுக்கு நிலைமை புரிஞ்சு போச்சு. பாவம், அவனுக்கு பசியும் எடுத்துச்சு. ஆனா அந்த பசியை விட மனசுக்குள்ள வலி அதிகமா இருந்துச்சு. சமையல் அறையிலேயே ஒரு மூலையில சாஞ்சு உக்காந்து வருத்தப்பட்டான். கடவுளே, எனக்கு வாழ்க்கை முழுக்க இதே நிலமைதானா? காலையில் வயலுக்கு போய் அங்கே வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தா கஞ்சி காய்ச்சி கொடுக்க கூட ஆள் இல்லையேப்பா. நான் படுற கஷ்டமெல்லாம் யாருக்காக? என் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்போவும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் என் உழைப்புக்கு இந்த வீட்டில் கொஞ்சமாவது மதிப்பு இருக்கா? ஏன் என்னை இவ்வளோ அலட்சியப்படுத்துகிறாங்க? என்னப்பா ராமையா இது? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இருட்டுல உக்காந்துக்கிட்டு ஏன்பா புலம்பிக்கிட்டு இருக்க? நேரா அம்மா என்ன பார்க்க வந்திருக்கலாம்லப்பா. அம்மா, இப்போ உனக்கு உடம்பு எப்படிமா இருக்கு? வீடு ஏம்மா இவ்வளோ இருட்டா இருக்கு? காந்தம்மா விளக்கு கூட ஏத்தலையா? ஆமா, உனக்கு சாப்பாடு கொடுத்தாளா? இல்லப்பா, காலையில நீ வயலுக்கு போன உடனேயே கதவை சாத்திக்கிட்டு போய் படுத்து தூங்கிட்டா. மதிய நேரம் எழுந்திருச்சு பக்கத்து வீட்டு ரங்கம்மா வீட்டு வாசல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா. சாயந்தரம் வந்து மறுபடியும் படுத்து தூங்குனா. எனக்கு தொண்டை வறண்டு போய் தண்ணி கொடுன்னு கேட்டதுக்கு கூட அவ தண்ணி கொடுக்கவே இல்லப்பா. நாள் பூரா நான் பட்டினியாதான் இருந்தேன். ஆனா அது எனக்கு கஷ்டமா இல்லப்பா. நாள் பூரா ஒழிச்சிட்டு வந்த நீ இப்படி பட்னியா இருக்கிறத பார்த்தாதான் எனக்கு கவலையா இருக்கு. அம்மா, பசியை என்னால் தாங்கிக்க முடியுது. ஆனால் என் பொண்டாட்டிக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லைன்னு நினைக்கும் போது கவலையாக இருக்கு. மற்ற வீட்டில் பொண்டாட்டிங்க புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என் வீட்டில் நான் தான் சமைக்கணும், நான் தான் வயலுக்கு போகணும், நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். இப்படியும் ஒரு பொண்டாட்டி இருப்பாளாம்மா? நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு இந்த தண்டனை? இதுக்கு நான் இந்த வாழ்க்கையை வாழாமலே இருக்கலாம். அப்படி சொல்லாதப்பா. அவளுக்கு இன்னும் சின்ன வயசு, பொறுப்பு தெரியல. போக போக அவ பொறுப்பு என்னான்னு அவளே தெரிஞ்சுப்பா. நீயே இப்படி நொறுங்கி போயிட்டனா என்னோட நிலைமை என்னப்பா ஆகுறது? வா, இப்படி வந்து மணியில உக்காரு. அம்மா உனக்கு சூடா காப்பி தண்ணி ஏதாவது போட்டு கொடுக்குறேன். வேண்டாம்மா, உனக்கு உடம்புக்கு முடியலை, நான் போய் சமைக்கிறேம்மா. அந்த கடவுள் என் கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான். அப்படி ராமையா கண்ணீரை முழுங்கிக்கிட்டு பாவம் அசதியா இருக்கிற உடம்போடவே சமைக்கிறதுக்காக போனான். ஆனா காந்தம்மா இது எதையுமே பெருசா எடுத்துக்காம நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில சூரியன் மெதுவா வெளியில வந்தான். அப்போ ராமையாவும் எழுந்திருச்சு அம்மாவுக்காக குடிக்க சுடுதண்ணியை கொடுத்து வயலுக்கு கிளம்புனான். அப்பதான் காந்தம்மா மெதுவா எழுந்திருச்சா. என்னங்க, எழுந்திருச்சிட்டீங்களா? அம்மா ஏதாவது சமைச்சிங்களா இல்லையா? எனக்கு ரொம்ப பசிக்குது. சமைச்சிட்டேன் காந்தம்மா. நேற்று கொண்டு வந்த காய்கறியை போட்டு குழம்பும் வச்சிட்டேன், சாப்பாடும் வடிச்சிட்டேன். அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கொஞ்சம் சுடு தண்ணியும் கொடு. நேரமாகுது, நான் வயலுக்கு கிளம்புறேன். எப்ப பாரு அந்த வயலு அந்த மண்ணு. ஏங்க, வீட்ல இருந்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா? நாள் பூரா வீட்டு வேலையை பார்த்து 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 எனக்கு கை கால் உடம்பெல்லாம் வலிக்குது. வேலையா? காந்தம்மா, வீட்டில் சமையல் வேலையை நான் பார்க்குறேன். துணி எல்லாத்தையும் கழுவுறேன், பாத்திரமெல்லாம் தேய்க்கிறேன். ஆனால் நீ எந்த வேலையும் செய்யறதில்ல. அம்மாவுக்கு சரியா மருந்தும் கொடுக்கறதில்ல. எல்லா வேலையும் தான் நானே செய்யறேன்னு. எங்க அம்மாவையாவது நீ பார்த்துக்கலாம் இல்லையா? சாயந்தரம் வரும்போது வீட்டில் ஒரு விளக்காவது ஏற்றி வைக்கலாமே. யாரையும் பாத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கட்டிக்கிட்டு வரும்போது என்ன சொன்னீங்க? மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லல? ஆம்பளைங்க நீங்க வெளியில போய் கஷ்டப்படணும், பொம்பளைங்க நாங்க மகாராணிய வீட்டுல இருக்கணும். இதுதான் பொம்பளைங்க ராஜ்யம். மகாராணியா இருக்கிறதுனா சோம்பேறியா இருக்கிறதில்ல. பொண்ணு மகாலட்சுமியா இருந்தாதான் மகாராணியா வாழ முடியும்.
உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ராமையா சோகமாவே எழுந்திருச்சு வேலைக்கு கிளம்பி போயிட்டான். காந்தம்மா சமையலறைக்குள்ள போய் நல்லா சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட வெட்டி கதை பேச போனான். அன்னைக்கு மதிய நேரம் ஊரோட தெருவுல பக்கத்து வீட்டு ரங்கம்மா நெல்ல பொடிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப காந்தம்மா அவ பக்கத்துல போனா. ஏன் ரங்கம்மா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்க? உனக்கு அசதியாவே இருக்காதா? என்ன பாரு, நான் மகாராணி மாதிரி எந்த வேலையும் செய்யாம சந்தோஷமா இருக்கேன். என் வீட்டுக்காரரே எல்லா வேலையும் செஞ்சிடுவாரு. ஆமா காந்தம்மா, உன் புருஷன் கடவுள் மாதிரி. அதனாலதான் உன்னோட சோம்பேறித்தனத்தை அவரு பொறுத்துக்கிறாரு. நீ எந்த வேலையும் செய்யலனாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுவே என் புருஷனா இருக்கணும், தொடப்பக்கட்ட பிஞ்சிடும். என் புருஷன் என்ன எதுவும் சொல்ல மாட்டாரு. வீட்டு வேலை, வயல் வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பாரு. அப்படியே எங்க மாமியாரையும் பார்த்துப்பாரு. அது அவர் என் மேல வச்ச பாசம். அது பாசம் இல்ல காந்தம்மா, அது அவரோட தலையெழுத்து. உன்ன மாதிரி பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு பாவம் அவரு உள்ளுக்குள்ள எவ்வளவு தவிக்கிறாரோ என்னவோ. வயல்லையும் கஷ்டம், வீட்லயும் கஷ்டம். இப்படி கஷ்டப்பட்டு பட்டு உடம்பு பாதி ஆயிடுச்சு. கண்ணு மூஞ்சி எல்லாம் உள்ள போச்சு. அவரை பார்த்தாலே கவலையா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு உடம்புக்கு முடியாம போச்சுன்னா அப்ப வரும் உனக்கு கஷ்டம். என்னடி என்னென்னமோ பேசுற? என் புருஷன் நல்ல பலசாலி, அவருக்கு ஒன்னும் ஆகாது. என்னை பார்த்து உனக்கு பொறாம, அதான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு காந்தம்மா மூஞ்சி திருப்பிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். ரங்கம்மா அவளை பார்த்தா ஐயோ பாவம் நினைச்சா. இப்படியே 2 நாள் போச்சு. வெயிலு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ராமையா எப்பவும் போலவே வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா பாவம் வரிசையா பகல ராத்திரி ஓய்வு எடுக்கலன்றதுனால அவன் உடம்பு ரொம்ப அசதியாயிடுச்சு. ஒரு நாள் சரியா மதிய நேரம் ராமையா அவனுடைய வயலை உழுதுகிட்டு இருக்கும் போது திடீர்னு வயல்லையே அவன் மயக்க போட்டு விழுந்துட்டான். இத பாத்துக்கிட்டு இருந்த பக்கத்து வயல்ல இருக்கிற வீரையா வேகமா ஓடி வந்தான். ராமையா, ராமையா, என்னடா ஆச்சு? மயக்கம் போட்டு விழுந்துட்டானே. ஐயோ, உடம்பு நெருப்பா கொதிக்குது. யாராவது வாங்கடா, ராமையா மயங்கிட்டான். அக்கத்து பக்கத்து வயல்ல இருந்தவங்களும் வேகமா ஓடி வந்து ராமையாவை வண்டியில உட்கார வச்சு நேரா அந்த ஊர்ல இருக்கிற நாட்டு வைத்தியர்கிட்ட கூட்டிக்கிட்டு போனாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு காந்தம்மாவும் ராமையாவோட அம்மாவும் ஓடி வந்தாங்க. ஐயோ, என்னாச்சு இவருக்கு? ஏன் மயங்கி கிடக்குறாரு? காந்தம்மா, அவன் பக்கத்துல வராத. அவனுக்கு ஜுரம் அதிகமா இருக்கு. பாவம், உடம்புல ரத்தம் கூட இல்ல. சரியா ஓய்வெடுக்காம சரியா சாப்பிடாம உழைச்சதால தான் இவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. ஐயா வைத்தியர் ஐயா, அவன் பழைப்பானா? அவனுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க. நான் மருந்து கொடுக்கறேன் வீரையா. ஆனா இவன் முழுசா குணமாகணும்னா 1 மாசம் முழுசா ஓய்வெடுக்கணும். மருந்து கூடவே ரொம்ப சத்தான சாப்பாடும் கொடுக்கணும். இவனை பார்த்துக்க அலட்சியப்படுத்தனா இவன் உயிருக்கே ஆபத்து. அப்புறம் இவன் பொழைக்கிறதே கஷ்டமாயிடும். காந்தம்மாவோட தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. ராமையா எந்த அசைவும் இல்லாம படுக்கையில படுத்திருந்தான். புள்ளியோட நிலைமைய பார்த்து பாவம் அவங்க அம்மாவும் கஷ்டப்பட்டாங்க. இப்படியே 4 நாளும் ஆச்சு. வீட்டுல இருக்கிற அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் தீந்து போச்சு. ராமையா வேலைக்கு போய்கிட்டு இருக்கும் போது தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தான். காந்தம்மாவுக்கு சமைக்கிறது எப்படின்னு கூட தெரியாது. இப்படி இருக்கும்போது திடீர்னு ராமையா மெதுவா காந்தம்மாவை கூப்பிட்டான். காந்தம்மா, தொண்டை வறண்டு போச்சு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. இந்தாங்க குடிங்க. ஏங்க, வீட்டுல சாப்பிடுறதுக்கு கைப்பிடி அரிசி கூட இல்லைங்க. இப்படியே போச்சுன்னா நாம வாழ்க்கைய வாழ்றது எப்படிங்க? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. பயந்தா அந்த பயம் பசிய தீக்காத மருமகளே. நீ எப்பவுமே அடுப்பு பக்கத்துல போனதே இல்ல. என் புள்ளைக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும் வேற. சரி, ரங்கம்மா கிட்ட கொஞ்சமா நொய்ய கேட்டு கஞ்சி காய்ச்சி கொடுக்க சொல்லி கேட்டுட்டு வரேன். வேணாத்த, உங்களால நடக்க முடியாது, நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காந்தம்மா ரங்கம்மாவோட வீட்டுக்கு போனா. ரங்கம்மா, என் வீட்டுக்காருக்கு உடம்பு முடியலங்கிறது உனக்கு தெரியும்ல. வீட்டுல சமைக்க எதுவும் இல்ல. ஒரு கைப்பிடி அரிசி இருந்தா கொடுக்கறியா? என்ன காந்தம்மா, திடீர்னு வெக்கமே இல்லாம என்கிட்ட கடன் கேட்டு வந்து நிக்கிற? உன் புருஷன் கஷ்டப்பட்டு உழைக்கும் போது மகாராணி மாதிரி வீட்டுல சந்தோஷமா இருந்தியே, இப்ப பிச்சை எடுக்க கஷ்டமா இல்ல? உன் புருஷனோட நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்க காரணமே நீதானே. உன்னோட அலட்சியம்தான் இதுக்கு காரணம். உன்ன மாதிரி ஒருத்திக்கு ஏதாவது உதவி செஞ்சா அந்த பாவம் என்னதான் வந்து சுத்திக்கும். ரங்கம்மாவோட வார்த்தைங்க காந்தம்மா கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவ அவமானப்பட்டு தலை குனிஞ்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தா.
வீட்ல அவங்க மாமியார் சமைக்க முயற்சி பண்ணாங்க. அத்தை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வயசாகுது இல்ல? என்னம்மா பண்ண சொல்ற? ஆனா அங்க என் புள்ள உடம்புக்கு முடியாம பட்னியா இருக்கானே. பெத்த தாய் வயிறு எரியுதுமா என் புள்ளைய அந்த நிலைமையில பாக்கும்போது. ஏன் உசுறு போனாலும் பரவாயில்ல, என் புள்ளையோட பசிய நான் தீர்க்க வேணாமா? உன்னால செய்ய முடியாது, ஆனா அதுக்குன்னு நான் செய்யலனா எப்படி? மாமியார் சொன்ன வார்த்தை காந்தம்மா மனசுல அம்பு மாதிரி குத்திக்கிச்சு. அவ எந்த அளவுக்கு சோம்பேறித்தனமா இருக்கா அப்படிங்கறத அவ தெரிஞ்சுக்கிட்டா. இத்தனை நாளா அவ பண்ண தப்பு என்னங்கிறது அவளுக்கு புரிஞ்சுது. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. என்னுடைய சோம்பேறித்தனத்தினாலையும் என்னோட அலட்சியத்தாலையும் தான் இன்னைக்கு என் புருஷனுக்கு இந்த நிலைமை. என் புருஷன் கடவுள் மாதிரி என்ன பூ மாதிரி பாத்துக்கிட்டாரு. ஆனா நான் அவருடைய ரத்தத்தை உறிஞ்சிட்டேன். ரங்கம்மா சொன்னது உண்மைதான். என்னாலதான் இந்த வீடு இப்படி இருக்கு அத்தை. ஆனா இனிமே நான் இப்படி இருக்க மாட்டேன். என் வீட்டுக்காரருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா, உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். அன்னையில இருந்து காந்தம்மா கிட்ட ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு. அவ கண்ணை தொடச்சுக்கிட்டு கழுத்துல இருக்கிற தங்க சங்கிலியை எடுத்துக்கிட்டு ஒரு வியாபாரி கிட்ட அதை கொண்டு போய் வித்தா. கிடைச்ச பணத்துல அவ வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சு புருஷனுக்காக சமைக்கவும் ஆரம்பிச்சா. எப்பவுமே மதிய நேரம் தூங்கி எழுந்திருக்கிற காந்தம்மா இன்னைக்கு விடிய காலையிலேயே எழுந்திருச்சு வீட்டு வாசல் எல்லாம் பெருக்கி தண்ணி தெளிச்சு வாசல் அழகான ஒரு கோலத்தையும் போட்டா. அதுக்கப்புறம் ராமையா பக்கத்துல உக்காந்து அவ போட்ட ஜூஸை எடுத்துட்டு வந்து ராமையாவுக்கு குடிக்க கொடுத்தா. அதுக்கப்புறம் காந்தம்மா வயல்ல புருஷன் செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுக்காகவும் வேகமா போனா. என்னம்மா காந்தம்மா, நீயா இப்படி வயல்ல இறங்கி வேலை பார்க்கற? என் கண்ணை என்னாலயே நம்ப முடியல. ஆமாண்ண, இங்க வந்து கஷ்டப்படும் போதுதான் என் புருஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கறது எனக்கு தெரியுது. அவரு கஷ்டப்பட்டுதான் நான் இப்படி இருந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அவருக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நான் எப்பவும் வரவும் விட மாட்டேன். நீ சொல்றத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ராமையா கொடுத்து வச்சவன் தான். எதனா உதவி வேணும்னா என்கிட்ட கேளுமா. இப்படியே 2 மாசம் ஆச்சு. காந்தம்மா புருஷனை நல்லபடியா பார்த்து சத்தான சாப்பாடு கொடுத்ததுனால ராமையா சீக்கிரமா குணமாயிட்டான். ஒரு நாள் காலையில ராமையா மெதுவா எழுந்திருச்சு உக்காந்து வீட்டெல்லாம் சுத்தி பார்த்தான். வீடு ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. காந்தம்மாவும் தட்டுல சுட சுட சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் போட்டு புருஷனுக்காக எடுத்துக்கிட்டு வந்தா. அம்மா, இதெல்லாம் உண்மைதானா இல்லனா எதனா கனவு காண்றேனா? இது நம்ம வீடு தானா? அழுக்கா இருந்த நம்ம வீடு இப்ப கோவில் மாதிரி மாறி இருக்கே. இது கனவு இல்லப்பா, இதுதான் உன் பொண்டாட்டியோட திறமை. நீ என்னைக்கு படுத்த படுக்கைய ஆனியோ அன்னையில இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டது இந்த பொண்ணுதான். ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு வயல் வேலை பார்த்தது மட்டும் இல்லாம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு உன்னையும் என்னையும் பார்த்துக்கிட்டு பாவம் அந்த பொண்ணு படாத பாடுபட்டு நம்ம எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டாப்பா. அப்போ காந்தம்மாவும் கண்ணுல கண்ணீரோட புருஷனுடைய காலை தொட்டு கும்பிட்டு ராமையா கிட்ட இப்படி சொன்னான். என்ன மன்னிச்சிடுங்க, என் சோம்பேறித்தனத்தினால உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர உங்களுக்காக எந்த ஒரு உதவியும் நான் செஞ்சதில்ல. உங்களுக்கு வயிறார சாப்பாடும் போட்டதில்ல. நான் உங்களை சுத்தமா கவனிக்காம விட்டதுனாலதான் உங்களுக்கு உடம்பு இப்படி வீணா போயிடுச்சுங்க. இப்ப ஒரு பொண்ணா என் கடமை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமா இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. உங்க கூடவே எப்பவும் நான் இருப்பேன். கவலைப்படாத காந்தம்மா, நீ பண்ண தப்ப நீ புரிஞ்சுக்கிட்ட, அதுவே போதும். என் மேல என் பொண்டாட்டி இவ்வளோ பாசம் காட்டும் போது வேற என்ன வேணும்? இந்த வீட்டை நீ எவ்வளோ அழகா வச்சிருக்கன்னு பார்க்கும்போதே தெரியுது. உன் மனசை நீ மொத்தமா மாத்திக்கிட்ட. இனிமே இந்த வீட்டுல நாம சந்தோஷமா வாழ போறோம். உண்மையாங்க. வாங்க, முதல்ல நீங்க இந்த சுட சுட சாப்பாடு சாப்பிடுங்க. என் கையால நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு காந்தம்மா பாசமா ராமையாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா. ராமையாவோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. பிள்ளையையும் மருமகளையும் இப்படி பார்த்து லக்ஷ்மி அம்மா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி அந்த சின்ன வீட்டுல இத்தனை நாளா இருந்த இருட்டு போய் இப்போ வெளிச்சம் வந்துருந்துச்சு. அந்த ஊர்ல இப்ப எல்லாருமே காந்தம்மாவ மனசார பாராட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவகிட்ட வந்த மாற்றம் அப்படிப்பட்டது. பெண்ணோ ஆணோ யாருக்கா இருந்தாலும் சோம்பேறித்தனம் தான் எதிரி. அதுலயும் நமக்காக நம்ம வாழ்க்கையில ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு நம்மள பாத்துப்பாங்க. அவங்கள நாம பாத்துக்காம அவங்க கஷ்டத்தை மட்டுமே நாம திருடிக்கிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப பெரிய பாவமாகும். அந்த பாவத்துக்கு தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும்.
ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான கிராமத்துல ராமையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான். ராமையாவுக்கு ஒரு மாந்தோப்பும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறும் இருந்துச்சு. அந்த வருஷம் அடிச்ச வெயிலுக்கு அந்த கிணத்துல தண்ணி ரொம்பவும் குறைஞ்சு போச்சு. அப்பதான் பட்டணத்துல இருந்து ராமையாவோட மனைவியோட அண்ணனான ரங்கையாவும் அவருடைய மனைவி காந்தம்மாவும் கூட அவருடைய நண்பனோட குடும்பமும் வந்திருந்துச்சு. அந்த உறவுகளுக்கு கிராமத்து விவசாயிகளோட கஷ்டம், கிராமத்து வளங்களோட மதிப்பு தெரியாது. அந்த நேரத்துல ராமையா ரங்கையாவுக்கு எப்படி பாடம் கத்து கொடுத்தான் அப்படிங்கிறது தான் இந்த கதை. சூரியன் அப்பதான் வெளியில வந்தாலும் கூட நெருப்ப அள்ளி கொட்ட ஆரம்பிச்சிட்டான். வீசுற காத்து கூட அனலாதான் வீசிக்கிட்டு இருந்துச்சு. தண்ணி இல்லாம மாந்தோப்புல இருக்கிற மாமரங்களும் கூட வாடி போய்கிட்டு இருந்துச்சு. ராமையா என்ன பண்றதுன்னு தெரியாம கவலையா அவன் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஐயா, வர வர அனல் அதிகமாகுதுங்க. ராத்திரி வீட்டுக்குள்ள நிம்மதியா படுக்கவே முடியல. கிணத்துல கூட தண்ணி இல்லைங்க. கயிறை எவ்வளவு உள்ள விட்டாலும் தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. ஆமா சுப்பையா, தண்ணி இல்லாம ஆடு மாடுங்க கூட கஷ்டப்படுதுங்க. என்ன பண்றது அப்படின்னு ஒன்றும் புரியல. சீதா, நாளையிலிருந்து குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் மட்டுமே கிணத்து தண்ணியை பயன்படுத்து. குளிக்கிறதுக்கும் துணியை துவைக்கிறதுக்கும் நாம கால்வாய்க்கு போகலாம். தண்ணியை வீணாக்க கூடாது. இன்னைக்கு மதியம் எங்க அண்ணன் ரங்கையாவும் அவருடைய நண்பனோட குடும்பமும் வருதான். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அவங்க பட்டணத்துல ரொம்ப நல்லபடியா வாழ்ந்த குடும்பம் இல்லையா? இங்க தண்ணிக்கு பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சா அவர் என்ன சொல்லுவாரோ? தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும். வர்ற உறவை வேண்டான்னு சொல்ல முடியுமா? நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவங்கள நல்லபடியா பார்த்து அனுப்ப பார்க்கலாம். வண்டியை கொண்டு போய் அவங்கள நல்லபடியா கூட்டிகிட்டு வா சுப்பையா. சரிங்க ஐயா, நான் போய் கூட்டிக்கிட்டு வரேன். என்ன மச்சான் இது? ஊரா இது? வழியெல்லாம் குண்டு குழியுமா இருக்கு. குண்டும் குழியிலையும் வண்டி வந்ததால என் பட்டு வேட்டி எல்லாம் சேறுபட்டு அழுக்காயிடுச்சு. மாட்டு வண்டியில வந்ததுல என் இடுப்பு எலும்பு உடஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கிராமமோ என்னவோ, வீசுற காத்து கூட இப்படி ஆனலா வீசிக்கிட்டு இருக்கு. பட்டணத்துல இவ்வளோ மோசமா இருக்காது. எதுக்குதான் இந்த கிராமத்துக்கு வந்தனோ? வாங்க அண்ணே, வாங்க அண்ணி. ரொம்ப நேரமா வெயில வந்திருப்பீங்க. ரொம்ப சோர்வா இருக்கும். உள்ள பாய் போட்டிருக்கேன், உட்காருங்க. மோர் கொண்டு வந்து கொடுக்குறேன். என்னங்க ஐயா ராமையா, உங்க மாந்தோப்புல மாம்பழம் எல்லாம் பழுத்து இருக்கா? அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். உங்க மச்சான் ஊர் முழுக்க உங்க மாந்தோப்போட பெருமையை பத்தி சொல்லி தான் எங்களை கூட்டிக்கிட்டே வந்தாருன்னா பாத்துக்கோங்க. எங்க மாந்தோப்பு? எனக்கு தலைக்கு குளிக்கிறதுக்கு 2 குடம் தண்ணி வேணுங்க. வர வழியில தூசி எல்லாம் என் முடியில ஒட்டிக்கிச்சு. தலைக்கு குளிக்கிறதுக்கு 2 குடம் தண்ணியாவது இருந்தாதானே நல்லா இருக்கும். கிணத்துல தண்ணி கீழே போயிடுச்சு. தண்ணியை கொஞ்சம் பார்த்துதான் செலவு பண்ணணும், இல்லனா குடிக்கவே தண்ணி இருக்காது. வேணும்னா எங்க ஊரு கால்வாய் கிட்ட போயிட்டு வாங்க, அங்க தண்ணி நிறைய இருக்கும், குளிச்சுட்டு வாங்க. என்ன இது, உன் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி குடுக்கறதுலயும் கணக்கு பாக்குறியா? வந்தவங்க கால்வாய்க்கு போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ற. கால்வாயில போய் குளிச்சுட்டு வர அளவுக்கு நாங்க என்ன மட்டமாயிட்டோமா? பரவாயில்ல சீதாம்மா, வீட்டுக்கு வந்தவங்கள கால்வாய்க்கு போய் குளிங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது. அவங்களுக்கு தேவையானதை இங்கேயே செஞ்சு கொடுத்துடு. கிணத்துல மறுபடியும் பக்கெட்டை போடுறதுனால தண்ணியில சேறு கலந்து வர ஆரம்பிச்சுது. அந்த சேறு கலந்த தண்ணியை தான் சுப்பையா கொஞ்சம் கொஞ்சமா வடிகட்டி எடுத்து ஊத்திக்கிட்டு இருந்தான். ஐயா ஐயா, காலையிலிருந்து 10 பானை தண்ணியை எடுத்துட்டாங்க ஐயா. இந்த காந்தாம்மா அவங்க பட்டு புடவைய துவைக்கவே தண்ணியை வீணாக்கிட்டாங்க. இப்ப தண்ணியில சேரும் கலந்து வருதுங்க ஐயா. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தண்ணியை ரொம்ப வீணாக்குறாங்க. இப்ப குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வேற கேட்கறாங்க. சுடு தண்ணிக்கு அடுப்பை பற்ற வைக்கணும். ஐயா, என்னால முடியாதுங்க ஐயா. கிராமத்துல சுத்தமான காத்து சுத்தமான தண்ணி இருக்குன்னு தான் வந்தோம். ஆனா இங்க பூரா அனல் காத்து. இந்த அனலுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவையாவது குளிக்கணும்ல, அதான் தண்ணி செலவாகுது. பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சுப்பையா. ஆனா எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. சொந்தக்காரங்களாச்சே, நாம தான் பார்த்துக்கணும். என்ன ராமையா, வேலைக்காரங்கிட்ட ஏதோ ரகசியம் பேசுற போலயே. உங்க ஊரு கிணத்து தண்ணி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. காலையில அந்த கிணத்து தண்ணியில குளிச்சதுக்கு அப்புறம் தான் உசிரே வந்தா மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் பட்டணத்து தண்ணியை விட கிராமத்து தண்ணி நல்லா இருக்கு. மச்சான், கிணத்துல தண்ணி இன்னும் கீழே போகுது. நீங்க கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தினீங்கன்னா இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் அதுல தண்ணி இருக்குங்க. ஏற்கனவே வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. கடைசியில குடிக்க கூட தண்ணி கிடைக்காம போயிடும் போல.
என்ன ராமையா, நாங்க என்ன உன் சொத்தையா எழுதி கேட்டோம்? குளிக்கிறதுக்கு தண்ணியை தானப்பா கேட்டோம். அந்த தண்ணியை கூட கொடுக்க மனசு இல்லாம கஞ்ச பிசுனாரி ஆயிட்டியா? பூமியில வர தண்ணி மறுபடியும் வரும். சரி வாங்க வாங்க, மாந்தோப்புக்கு போகலாம். இந்த வேலையாவது மாம்பழம் சாப்பிட முடியுமான்னு தெரியலையே. என் எண்ணெய் முழுக்க மாம்பழம் மேலேயே இருக்கு. சுப்பையா, அவங்கள தோட்டத்துக்கு கூட்டிட்டு போ. கேட்குற மாம்பழங்களை பறிச்சு கொடு. தோட்டத்துல கஜபதி ஒரு பெரிய கல்லை எடுத்து மரத்தோட கிளையில அடிச்சதும் அந்த மரத்துல இருக்கிற நிறைய மாங்காய்கள் கீழே விழுந்துருச்சு. ஐயா ஐயா, அப்படி கல்லால அடிக்காதீங்க. கல்லால அடிச்சிங்கன்னா அந்த பச்சைக்காய் கீழே விழுந்துடும், அப்புறம் அழுகி போயிடும். உங்களுக்கு தேவையான மாம்பழத்தை நான் பறிச்சு தரேன். எங்க ஐயா பட்ட கஷ்டத்தை வீணாக்காதீங்க ஐயா. என்னடா, பச்சைக்காய் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனாலதான் கல் அடிச்சு கீழே விழ வச்சோம். உனக்கு என்னவா? எங்களை கேட்குற அதிகாரம் உனக்கு என்ன இருக்கு? ஏங்க, அந்த கிளையில ஒரு மாங்காய் இருக்கு, அதை பறிச்சு கொடுங்க. அந்த கிளை தான் உடைஞ்சு போச்சே, இப்போ அந்த காயை பறிக்கலாம் இல்லை? கடவுளே, இப்படி கிளைய உடைச்சிட்டீங்களே. என் முதலாளி பட்ட கஷ்டமெல்லாம் இப்படி வீணா போகுதே. அந்த மரத்தை வளர்க்குறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியுமா? நீங்க பட்டணத்துல பெரிய ஆளுங்களா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இந்த மரம் தான் உசுரு. வாய மூடு, ஒரு வேலைக்காரணி. நீ எங்களை திட்டுறியா? இது எங்க தங்கச்சியோட சொத்து. அப்படின்னா இதுல எனக்கும் பங்கு இருக்கு. ஒழுங்கு மரியாதையா இரு, இல்லைன்னா வேலையை விட்டு தூக்க சொல்லுவேன், பார்த்துக்கோ. இதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ராமையாவுக்கு கோவம் வந்துச்சு. ஆனா பொண்டாட்டியோட உறவுகளாச்சே, அதனாலதான் எதுவுமே சொல்ல முடியல. ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா ராமையா, சுப்பையா, சீதா 3 பேரும் வந்தவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீதா, உன் அண்ணா பண்ற அட்டொழியும் தாங்க முடியல. அவங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. தண்ணியை வீணாக்குறது மட்டும் இல்லாம இன்னைக்கு தோப்புக்கு போய் மரத்தோட கிளையெல்லாம் உடைச்சிருக்காங்க. இன்னைக்கு கிளைய உடைச்சவன் நாளைக்கு என்ன வேணும்னாலும் செய்வான் இல்லையா? ஐயா, நாளைக்கு நான் கிணத்தடியில் இருக்கிற கயிறையும் வாளியையும் ஒளிச்சு வைக்கிறேன். தண்ணியை எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறேன். அப்புறம் அவங்க அமைதியாயிடுவாங்க இல்லைங்களா? அப்பதான் தண்ணி கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறத அவங்களும் அனுபவிச்சு தெரிஞ்சுப்பாங்க ஐயா. எனக்கு புரியுது சுப்பையா. நாளைக்கு மதிய நேரம் அவங்களுக்கு மாங்காய் ஊறுகால கலந்த சாப்பாடு கொடுக்குறேன். குழம்புலையும் கொஞ்சம் காரத்தை அதிகமா போட்டுடுறேன். அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ வீட்டில் தண்ணி இல்லைன்னு சொல்றேன். அப்பதான் தண்ணியோட மதிப்பு அவங்களுக்கு புரியும். சரியான திட்டம்தான். நாளைக்கே இதை செஞ்சிடுவோம். நல்லா காரசாரமாக சாப்பாடு செய் சீதா. குடிக்க தண்ணி கூட வைக்கக்கூடாது. நாளைக்கு அவங்க தண்ணியோட அருமையை தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு மதிய நேரம் வெயில் அதிகமா இருந்துச்சு. வெயில் பட்டு பட்டு வீடு வாசல் எல்லாமே கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம்தான் எல்லாருக்காகவும் மாங்காய் ஊறுகாவோட சாப்பாடு கொண்டு வந்தா சீதா. அண்ணன், இந்தாங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்குமேனு மாங்காய் ஊறுகாய் போட்டு கொண்டு வந்திருக்கேன். நல்ல காரசாரமா புளிப்பா ரொம்பவும் சுவையா இருக்கும். இந்த ஊறுகாய் சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா இந்த ஜன்மத்துல நீங்க மறக்கவே மாட்டீங்க. அட அட அட, பட்டணத்துல இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கிடைக்குமா தங்கச்சி? ரொம்ப நல்லா இருக்கு. ஆ, எல்லாரும் சாப்பிடுங்க. கிராமத்துல மட்டும்தான் இப்படிப்பட்ட சாப்பாடு கிடைக்கும். ஆமாங்க மாமா, நீங்க சொல்றது உண்மைதான். இந்த மாதிரி ஊறுகாய நான் பட்டணத்துல சாப்பிட முடியாது. நீங்க சாப்பாடு பரிமாறுங்க. எல்லாரும் ஆசை ஆசையா சாப்பிட்டாங்க. அந்த வெயில்ல நல்ல காரசாரமான ஊறுகாய போட்டு சாப்பிட்டதுனால உடம்பெல்லாமே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. தொண்டையில காரம் பட்டு எரிஞ்சுக்கிட்டும் இருந்துச்சு. ஐயோ, காரம் காரம். சீதா, சீக்கிரமா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இந்த காரத்துல நாக்கு மட்டும் எரியல, தொண்டையெல்லாம் எரியுது. தண்ணியை கொண்டு வாமா. ஐயோ, என் தொண்டையும் எரியுது. சீதா, சீக்கிரமா தண்ணியை கொடு. இந்த எரிச்சல்ல உசுரே போயிடும் போல தெரியுது. ஆமா ஆமா, எனக்கு தொண்டை வாயெல்லாம் எரியுது. குடிக்கிறதுக்கு சீக்கிரமா தண்ணியை கொடுங்க. ஐயோ, முடியல. ஐயோ, வீட்ல இருந்த தண்ணியெல்லாம் காலையில உங்களுக்கு குளிக்கிறதுக்கே சரியா போச்சு. இப்ப வீட்ல குடிக்க தண்ணி இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோயோ, கிணத்துல இருந்து தண்ணியை கொண்டு வாங்க. என் உசுறு போயிடும் போல இருக்கு, என்னால தாங்க முடியல. சொந்தக்காரங்க தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்துக்கிட்ட போனா அங்க கயிறும் இல்ல, வாலியும் இல்ல. ஐயோயோ, உயிரே போயிடும் போல இருக்கு. ராமையா, கிணத்துல இருந்து சீக்கிரம் தண்ணியை இறைச்சி கொடு. தண்ணியை குடிக்கலனா உசுறு போயிடும் போல. சீக்கிரம் ராமையா. நான் என்ன பண்றது மச்சான்? தண்ணி இறைக்கும் போது கை நழுவி வாளி நேரா போய் சேத்துல முங்கிடுச்சு. அதை எடுக்கவும் முடியல. வீட்டுல கூட சொட்டு தண்ணி இல்ல.
என்ன பண்றது? ஐயோ கடவுளே, நல்லா தண்ணி கிடைக்கிற பட்டணத்தை விட்டு இந்த கிராமத்துக்கு வந்து உசுர விட போறோமா? யாராவது தண்ணியை கொடுத்து காப்பாத்துங்களேன். தண்ணி எங்க இருந்தாவது வாங்கிட்டு வருமா அப்படின்னு விசாரிங்க. இப்படியே விட்டா எங்க உசுறு போயிடும் போலியே. 2 மைல் தூரத்துல ஒரு சின்ன குளம் இருக்கு. அங்க வேணும்னா உங்களுக்கு குடிக்க தண்ணி கிடைக்கும். நான் வேணும்னா குடம் கொடுக்குறேங்க ஐயா, நீங்களே போய் எடுத்துக்கோங்க. 2 மைல் தூரமா? இந்த வெயில்ல என்னால நடக்க முடியாது. யாரையாவது அனுப்புங்க. எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் தரேன். இந்த தாகத்தை என்னால தாங்க முடியல. யாராவது தயவு செஞ்சு சீக்கிரமா போங்க. இது கிராமம் மச்சான். இது ஒன்றும் உங்க பட்டணம் இல்லை. ஆளை விட்டு வேலையை வாங்குறதுக்கு. பணத்தை வச்சு எல்லாம் இங்க எதையும் செய்ய முடியாது. நீங்க மட்டும் கிணத்து தண்ணியை வீணாக்காம இருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? தண்ணி வேணும்னா நடந்துதான் ஆகணும். பணம் கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. தண்ணியோட அருமை தெரியாம இத்தனை நாள் தண்ணிய வீணாக்குனதுக்கு எங்களுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு போல. ராமையா, என்ன மன்னிச்சிடு. தண்ணியோட மதிப்பு தெரியாம அதை நாங்க வீணாக்கிட்டோம்ப்பா. என்னால இப்போ அவ்வளோ தூரம் போக முடியாது. என்ன பண்ண போறனோ? எங்க தப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க தண்டனையை அனுபவிச்சுக்கிறோம். எங்களால அவ்வளோ தூரம் எல்லாம் நடந்து போக முடியாது. இங்க பாருங்க ஐயா, இயற்கை கொடுக்கிற வளங்களை நாம இப்படி வீணாக்கணும்னா கடைசியில எதுவுமே இல்லாம கஷ்டப்படணும். இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். பாவம் ராமையாவை எல்லா விதத்திலையும் நீங்க கஷ்டப்படுத்தி இருக்கீங்க. அவன் கிணத்து தண்ணியை வீணாக்கி இருக்கீங்க. மாமரத்தோட கிளைய உடைச்சிருக்கீங்க. அவன் உழைப்ப மதிக்கல. அதனாலதான் இயற்கைக்கே கோபம் வந்து உங்க எல்லாரையும் தண்டிச்சிருக்கு. எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. நாங்க எல்லாரும் தான் திமிரால ராமையா ஆசையா வளர்த்த மரத்தோட கிளைய ஒடிச்சிட்டோம். அதுக்கான தண்டனையை தான் நாங்க அனுபவிக்கிறோம். சீதா, அவங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி அவங்க கஷ்டப்பட வேண்டாம். அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடு. சீதா ஒரு பானையில எல்லாருக்குமே குடிக்கிறதுக்கு தண்ணிய கொண்டு வந்தா. வாலி ஒன்று கிணத்துல விழலங்க ஐயா. உங்களுக்கு அறிவு வர நாங்க ஆடின நாடகம் தான் இது. இந்தாங்க, முதல்ல இந்த தண்ணியை குடிங்க. இனிமேலாவது உங்க வாழ்க்கையில தண்ணியை வீணாக்காதீங்க. இப்போ ரங்கையாவோட குடும்பம் அந்த தண்ணிய அமிர்த மாதிரி நினைச்சே குடிச்சாங்க. ஒவ்வொரு துளியோட அருமையும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. மச்சான், இந்த தண்ணி எங்க உசுரை காப்பாத்தி இருக்கு. தண்ணியோட மதிப்பு என்னன்னு இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கே நாங்க பட்டணத்துக்கு போறோம். இனி தண்ணியை எப்பவும் வீணாக்க மாட்டோம். உங்க தோட்டத்தோட மாமரத்து கிளைய உடைச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஐயா, நானும் சேர்ந்துதான் உங்க தோட்டத்தை வீணாக்கனேன். இனி இப்படி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அப்படி ரங்கையாவோட குடும்பம் அவங்க தப்ப தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்த வழியிலேயே அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. இயற்கை நமக்காக கொடுத்த வளங்கள் தண்ணி, காத்து, பூமி இது எல்லாமே தான். இத நாம நல்லபடியா பயன்படுத்திக்கணும். அதை வீணாக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கப்புறம் இயற்கைக்கு கோவம் வரும். கொடுத்த வளங்களை அதை திரும்ப வாங்கினாலும் வாங்கிடும்.